தஞ்சை பெரிய கோவிலில் ஒரு பெரிய திருவிழா நடைபெற்றது. அதைக் காண சுப்பு என்ற வாலிபன் வந்திருந்தான். ஐயோ, என் பணப்பை எங்கே போச்சு? அதிலிருந்த பொற்காசுகள் எல்லாம் போயிடுச்சு. தனது பணப்பையை இழந்த சுப்பு அரசரிடம் சென்று முறையிட்டான். அரசே, என் பணப்பை தொலைந்து விட்டது. அதில் 100 பொற்காசுகள் இருந்தது. அந்த பணப்பையை கண்டுபிடித்துக் கொடுப்பவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். அரசே, இந்த பை என்னிடம் இருந்தது. எனக்கு எந்த பரிசும் வேண்டாம். அவனுக்கே கொடுக்கவும். பணப்பையை பெற்றுக்கொண்ட சுப்பு அதை எண்ணி பார்த்தான். அரசே, இதில் 100 தான் இருக்கு. நான் 200 பொற்காசுகள் வைத்திருந்தேன். இந்த பாட்டி 100 காசுகளை எடுத்துட்டாங்க. அப்படியா? அப்படினா இந்த பை உனது அல்ல. அதை பாட்டியிடமே திருப்பிக் கொடுக்க வேண்டும். அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். பேராசையால் நான் அப்படி சொல்லிவிட்டேன். பேராசையால் பொய்யாக குற்றம் சாட்டினாய். இந்த பணப்பை உனக்கு கிடைக்காது. அரசே, இவன் அறியாமையால் செய்தான். இவனை மன்னித்து பணப்பையை அவனுக்கே கொடுங்கள். பாட்டியின் கருணையை பார்த்த அரசன் அவனை மன்னித்து அனுப்பினார். பாடம்: பேராசை மனிதனை வீழ்த்தும், கருணை மனிதனை உயர்த்தும்.